ஒரு அழகான ஒரு வாசகத்தை எழுதிவிட்டு கீழே அப்துல் கலாம் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்பிடுவாங்க. விவேகானந்தர்னு போட்டால் நம்பிடுவாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட்னு போட்டால் நம்பிடுவாங்க. அதாவது இவங்கெல்லாம் அவங்க சொல்லியே இருக்க மாட்டாங்க. ஆனாலும் அதை சொன்னது போல ஒரு கட்டமைப்பு. எப்படி அம்பேத்கருக்கு மராட்டி லிட்ரேச்சர் டெவலப் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கே பெரியார் லிட்ரேச்சர்னு டெவலப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி தங்கத்தட்டில் வைத்த மலம் அப்படின்னு அதுக்கு ஒரு புதிய விளக்கம் கொடுக்குறாங்க. பெண்ணுரிமை, நீங்கள் யார் கூட வேணாலும் படுத்துக்கலாம், ஒரே பெண்ணு 5 ஆண்களோட படுத்துக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னதை வேறு மாதிரி ஒரு புது விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான், அதாவது இந்த ஒரு 2-3 வருஷத்தில் தான் இவங்க புது விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதனால் எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கும் அப்படிங்கும்போது அவர் மேலே கை வைக்கிறது ரிவர்ஸ் அடிக்கும் அப்படிங்கிறது டிஎம்கேக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதுக்காக தான் அவங்க திருப்பி கேட்குறாங்க, சீமான் மேலே கை வைப்பியா, அண்ணாமலை மேலே கை வைப்பியா அப்படின்னு யார் கேட்குறாங்க? பத்திரிகையாளர் சங்கம் கேட்குது. அவர் சேலஞ்சு பண்ணுறாங்க. அண்ணாமலை மேலே கை வச்சா பிரச்சனையாகுங்கிறது அரசுக்கு தெரியும், சீமான் மேலே கை வச்சாலும் பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு தெரியும். நான் வெற்றி பெறவில்லை என்றாலும் பரவாயில்லை, என் தம்பிகள் இந்த களத்தில் இருப்பார்கள், என்னைக்காவது ஒரு நாள் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, டிஎம்கே இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இதை சைலண்ட்டாக ஒதுங்கிடுறது அவங்களுக்கு பெட்டர். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு, நண்பர்களுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கும் அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் இன்று முடிவுகள் வெளியாகிட்டே இருக்கு. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில், சுமார் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் தமிழர் பின்னணியில் இருக்காங்க. எதிரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக, பாரதிய ஜனதா கட்சிகள் எந்த கட்சியுமே போட்டியிடலை. திமுகவை எதிர்த்து போட்டியிட்டது நாம் தமிழர். ஆனால் நாம் தமிழருக்கு பெரிய அளவில் வாக்குகள் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். இந்த தேர்தலை எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்வுகளை? இதில் நாம் தமிழர் இந்த அளவுக்கு தான் வாங்குவாங்கங்கிறது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்தது. ஏன்னா மற்ற பெரிய கட்சிகள் எல்லாம் இல்லை அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக விழும் அப்படி தான் நான் எதிர்பார்த்தேன். ரெண்டாவது, அவங்க இந்த பெரியார் ராமசாமி நாயக்கர் பற்றி பேசின சமாச்சாரங்கள்லாம் ஓரளவுக்கு மக்கள் கூட ஒரு கனெக்ட் கிடைக்கும், மக்கள் உணர்வை தூண்டும் விதமாக இருந்தது. அதனால் அதில் ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். ப்ராபப்ளி அவங்களுடைய கேண்டிடேட் செலெக்ஷன் சரியில்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ப்ராபப்ளி சீமானே நின்றுட்டு இருந்தார் சொன்னான்னா கண்டிப்பாக ஒரு 30-40 வரைக்கும் போயிருக்க சான்ஸ் இருக்குது. 40,000 வரைக்கும் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்திருக்கோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. ஆல் செட் அண்ட் டன், இந்த தேர்தல் முடிவுகள், ஈரோடு கிழக்கு தேர்தல் முடிவுகள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஒன்றும் கொண்டு வர போகிறதில்லை. இந்த தேர்தல் முடிவுகளுடைய அடிப்படையில் கூட்டணி கட்சிகளினுடைய செயல்பாடுகளோ அல்லது புதிய கூட்டணிகள் அமைவதற்கான வாய்ப்புகளோ பெரிய மாற்றங்களெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்பலை. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது நாம் தமிழருடைய இன்றைய நிலை தான். அவருக்கு 8,000-9,000 வாக்குகளுக்கு மேலே போனதே கிடையாது. மேபி இந்த ட்ரிப்பு ஒரு 15,000-17,000 வாக்குகள் வாங்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கிறாரு. ஆனால் எனக்கு என்ன ஒரு ஆதங்கம் இல்லை அப்படின்னு கேட்டால், ஓகே, மற்ற பெரிய கட்சிகள்லாம் நாங்கள் போட்டி போடலைன்னு அறிவித்த பிறகு இவங்க என்ன பண்ணியிருக்கணும், நம்ம சேனல்லையே நான் இதை பதிவு பண்ணியிருந்தேன். அவர் ஒரு காமன் கேண்டிடேட்டாக நிறுத்தலை, பரவாயில்லை. ஆனால் அவங்க நிறுந்திருக்காங்க அப்படிங்கும்போது இவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஒரு பாரதிய ஜனதா கட்சி தலைவரோ இல்லை அதிமுக கட்சி தலைவரோ அங்கே போய் டிஎம்கேக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணியிருந்தாலே கூட ஓரளவுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அண்ணாமலை இப்போ ரீசெண்ட்லி இப்போ தான் ஏதோ ஒரு ட்வீட்டெல்லாம் போட்டிருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன் நான். அதன் பிரகாரம் அது கூட பாருங்கள், ரொம்ப ஒரு லோடட் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கிறார். அதாவது அண்ணாமலை இந்த தேர்தல் ரிசல்ட்டை, முடிவுகளை, அந்த ராமசாமி நாயக்கருடைய பிம்பம் பற்றிய ஒரு சர்ச்சை நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா லாஸ்ட் 1 மந்த்தாகவே, அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போடுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங், ராமசாமி நாயக்கரை பற்றி உங்களுக்கு ரிசல்ட்டுக்கு வர்றதோ இல்லையோ, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்கிறேன், எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதோ இல்லையோ, அதாவது சாதகமாக அமைகிறதோ பாதகமாக அமைகிறதோ அது கிடையாது, கர்மண்யேவாதிகாரஸ்தே தான். அதாவது இது ஒரு தீய சக்தி, இது ஒரு தீய பிம்பம், இதை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் தான் எல்லாருமே இதை முன்னெடுத்துட்டு போகணும்.
ராமசாமி நாயக்கரை பற்றி ரொம்ப அதிகமாக பேசினதுனால வாக்குகள் விழலை அப்படிங்கிற மாதிரி யாரும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஈரோடு கிழக்கு டிஎம்கேக்கு வந்து ஒரு சாதாரண சமாச்சாரம் தான். அது ஒரு பெரிய அதாவது ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்கல. ஏன்னா மற்ற வாக்குகள், அதாவது மற்ற கட்சிகளுடைய வாக்குகள் அவருக்கு விழலைங்கிறது உண்மை. அவர் இன்னும் 60,000 தான் இருக்கிறாரு. மேபி 65,000 வாக்குகளுக்கு மேலே அவரால் வாங்க முடியாது. மற்ற கட்சிகள் நிற்கலை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏடிஎம்கே வாக்குகள் எங்கே போச்சு? பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்குகள் எங்கே போச்சு? அவங்களாம் வாக்களிக்கலையா அல்லது அவங்களாம் நோட்டாக்கு போயிட்டுருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ இந்த தேர்தல் வருங்காலத்தில் ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக மாறுமா அப்படின்னு கேட்டால் அது மாதிரி மாறாது அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் முடிவுகள் குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்த கருத்து நீங்கள் குறிப்பிட்டீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். அதாவது பெரியார் அவர்களுக்கு அங்கு ஆதரவு எதிர்ப்பு அப்படிங்கிறத தாண்டி அவரை பிடிக்கக்கூடிய ஒரு டீம் இருக்காங்க, பிடிக்காத ஒரு டீம் இருக்காங்க. ஆனால் வாக்குகளை தீர்மானிக்கக்கூடிய நிலையில் பெரியார் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. அதே நேரத்தில் சீமான் அவர்கள் பெரியார் குறித்து அதிகமாக பேசிவிட்டாரோ அப்படின்னு சொல்லி என்ன தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த என்ன தோன்றுகிறது பெரியார் குறித்து இந்த விஷயம்தான் என்ன சொல்ல வர்றாங்க அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தல் குறித்து பெரியார் குறித்து என்ன சொல்ல வர்றாங்க? சார் ரொம்ப சிம்பிள் சார், இது ஒன்றும் பெரிய சூக்ஷ்மமான சமாச்சாரமே கிடையாது. சீமான் வந்து இதை முதல்ல கையில் எடுத்த போது, பெரியாருடைய பிம்பத்தை உடைக்க போன போது அண்ணாமலை கிட்ட நிருபர்கள் கேட்குறாங்க. அண்ணாமலை அதுக்கு என்ன சொன்னார் சார்? ஒரே ஒரு வார்த்தை, நாங்கள் அதை கடந்து போயிட்டோம் சொன்னாரா இல்லையா? அதுதான் அரசியல் முதிர்ச்சி அப்படிங்கிறது. அதாவது இதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. ஆல்ரெடி ஸ்ரீரங்கத்தில் நான் சொல்லிட்டேன். ஸ்ரீரங்கத்தில் என்னுடைய கால் பதிச்ச போதே நான் சொல்லிட்டேன், இந்த சிலையை நாங்கள் அப்புறப்படுத்துவோம், அதை எங்கே வைக்கணுமோ அங்கே வைப்போம் அப்படின்னு அவர் சொன்னார். அவருடைய மைண்டில் ரொம்ப கிளியர் கட்டாக இருக்குது இதை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்ட்டு. அதை விட்டுட்டு இப்போ நீங்கள் டெய்லி இதை பற்றி பேசின்னு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு அவர் அந்த ஒரு நிலைப்பாடுக்கு அவரும் வந்துட்டார். அப்போது இதை பற்றி அதிகமாக பேசுறதுனால ஏதானும் உங்களுக்கு ஆப்டிக்ஸ் கிடைக்கிறதா, வாக்குகள் கிடைக்கிறதா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் வருது. வாட்டவர் அது என்ன சொன்னாலும் சரி, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இந்த ராமசாமி நாயக்கருக்காக கட்டப்பட்டுள்ள மிகப்பெரிய பொய்யான பிம்பத்தை தவிடுபொடி ஆக்க வேண்டும், அதற்கு தொடர்ச்சியாக இதை பற்றி பேச வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய இது. அண்ணாமலைக்கு வேற ஒரு ஐடியா இருக்கலாம் அவருக்கு. ஏன்னா அவர் ஒரு அரசியல் தலைவர், கட்சியை நடத்துபவர், கட்சிக்கு வந்து வாக்குகளை சேகரிக்க வேண்டும். ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் கூட பெரியார் அப்படிங்கிற அந்த ஒரு பிம்பத்தை உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான சமாச்சாரம் தான். ஜஸ்ட் லைக் தட் சீமான் பேசினார் அப்படிங்கிறதுனால அது உடைஞ்சிடாது, அண்ணாமலை பேசினாருங்கிறதுனால உடைஞ்சிடாது. ஏன்னா 60-70 வருஷமாக கட்டமைக்கப்பட்ட பிம்பம். அதாவது 68க்கு பிறகு கருணாநிதிக்கு நெருக்கடி வரும்போது தான் அவங்க வந்து அந்த பழைய வெறுப்புகளெல்லாம் மறந்தாங்க. 49க்கு அப்புறமா, 49க்கு முன்னாலேயே அவங்களுக்கும் ஆகாமல் தான் இருந்தது. டிஎம்கேக்கும் இவங்களுக்கும் ஆகாமல் இருந்தது. அப்புறம் தான் இந்த ராபின்சன் பூங்கா மற்ற கட்சி ஆரம்பித்தது. அப்புறமா அவங்கள திட்டிக்கிட்டது 21ஆம் பக்கம் இதெல்லாம் அப்போ தான் வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறமா 67 ராஜாஜி கூட கூட்டணி அமைச்சு, பார்ப்பனர் கூட அப்படி வச்சுக்கோங்க, கூட்டணி அமைச்சு அவங்க ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஆகாமல் போய் அவங்கள சரி கட்டணும் அப்படிங்கிறது, அதாவது இந்த உயர்ஜாதி மக்களை சரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக கருணாநிதி இவங்களோட சேர்ந்து அவங்களோட கொஞ்சம் பெரியாரை பயன்படுத்தி கொள்ளலாம். அது கூட பாருங்கள், பெரியார் மேலே ஒரு பெரிய இது கிடையாது, கொள்கை பிடிப்போ அல்லது ஒரு மரியாதையோ கிடையாது. அவங்களுடைய அந்த பிராமண எதிர்ப்பு அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால அவர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு, அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அப்போலேருந்து கட்டமைக்கப்பட்ட பிம்பம். அதுக்கப்புறமா நீங்கள் பாருங்கள் எப்படி மராட்டி லிட்ரேச்சர் இருக்குது அம்பேத்கர் பற்றி. அம்பேத்கர் சொல்லதும் சொல்லாததும் அது இருக்கும், புஸ்தகமாக வெளிவிட்டிருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே அம்பேத்கர் அதை சொல்லியிருக்க மாட்டேன். இதெல்லாம் எப்படி தெரியுமா சார்? ரொம்ப சிம்பிள் சார். ஒரு அழகான ஒரு வாசகத்தை எழுதி விட்டு கீழே அப்துல் கலாம் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்பிடுவாங்க, விவேகானந்தர்னு போட்டால் நம்பிடுவாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட்னு போட்டால் நம்பிடுவாங்க. அதாவது இவங்கெல்லாம் அவங்க சொல்லியே இருக்க மாட்டாங்க, ஆனாலும் அதை சொன்னது போல ஒரு கட்டமைப்பு. எப்படி அம்பேத்கருக்கு மராட்டி லிட்ரேச்சர் டெவலப் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கே பெரியார் லிட்ரேச்சர்னு டெவலப் பண்ணி வச்சுருக்குறாங்க. அவ்வளோ சீக்கிரமாக மக்கள் மனதிலேருந்து அதை வெளியில் அப்புறப்படுத்த முடியாது, உடைக்க முடியாது. இட் வில் டேக் அ லாங் டைம்.
அதனால தான் அவர் அண்ணாமலை சொல்கிறாரு, இப்போ நம்ம அதை பற்றி பேச வேண்டாம், நாங்கள் கடந்து போயிட்டோம், அந்த டைம் வரும்போது நான் அதில் கை வைப்பேன் அப்படின்றாரு. அது அவருடைய மன உறுதி. இல்லை, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் சொன்ன விஷயத்தை எடுத்து பார்க்கும்போது, அப்போ பெரியார் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் எடுபடாது. அதாவது பெரியார் எதிர்ப்பு அல்லது பெரியார் விமர்சனம் அப்படிங்கிற நிலையில் எந்த கட்சி செயல்பட்டாலும் பெரிய அளவில் வாக்கள் பெற முடியாது அப்படின்னு எடுத்துக்கலாம்ல சார்? அது இவங்க உருட்டுறது சார், எனக்கு அது மாதிரி தோணலை சார். ஏன்னா நிறையா பேர் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி இந்த இந்த பிம்பம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதற. அப்படின்னா எப்படி சார் லெனினுக்கு மேலே எப்படி சார் ஸ்டாலின் மேலேயோ லெனின் மேலேயோ மார்க்ஸ் மேலேயோ எல்லாம் எப்படி இந்த பிம்பம் எல்லாம் உடஞ்சி போச்சு சொல்லுங்கள்? ஒரே இரவில் உடஞ்சிது சார். திருப்பூரால் உடையலையா சார்? அதே மாதிரி இதில் ஈராக்கில் சதாம் ஹுசைனுடைய பிம்பம் உடையலையா சார்? அதே மாதிரி ருஷ்யாவில் லெனினுடைய பிம்பம் உடையலையா சார்? அதே மாதிரி இதுவும் உடையும், கண்டிப்பாக உடையும். ஆனால் இட் வில் டேக் a little டைம். ஆனால் உடையாமல் இருக்காது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், திருப்பி திருப்பி நம்ம இதை பற்றி பேசணும். ஏன்னா இதுக்கு முன்னால் என்ன ஆகிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால், பெரியாரை பற்றி ஏதாவது தவறாக பேசினாலே பெரிய விஷயமாக போயிடும். தமிழை வந்து காட்டுமிராண்டி பாஷைன்னு சொன்னார்னா, தமிழனே காட்டுமிராண்டியாக இருந்தான், அவன் பேசுகிற பாஷை இது தானே அப்படிங்கிற மாதிரி அதுக்கு இப்போ வந்து ஒரு புதிய விளக்கம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தங்கத்தட்டில் வைத்த மலம் அப்படின்னு அதுக்கு ஒரு புதிய விளக்கம் கொடுக்குறாங்க. பெண்ணுரிமை, நீங்கள் வந்து யார் கூட வேணாலும் படுத்துக்கலாம், ஒரே பெண்ணு 5 ஆண்களோட படுத்துக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னதை வேறு மாதிரி ஒரு புது விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான், அதாவது இந்த ஒரு 2-3 வருஷத்தில் தான் இவங்க வந்து புது விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நான் வந்து நேஷ்னல் சேனல்ஸ் எல்லாம் சன் டிவி மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது அங்கே பேசுகிறவங்கலாம் கூட இந்த விளக்கத்தை தான் பேச ஆரம்பித்தாங்க. அப்போவே தெரிஞ்சது சரி, ஒரு புதிய உருட்டு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அப்போது மக்கள் மனதில் இதை பற்றி ஒரு கலக்கம் ஆரம்பித்தாச்சு. அதாவது இது உண்மை இல்லாமல் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கலக்கம் இருக்குது. ஏன்னா நான் வந்து எனக்கு 70 வயசு, நான் அந்த காலத்தில் இருந்தவன். அந்த காலத்துலேயே நான் இவங்களெல்லாம் பார்த்தவன். ராமசாமி நாயக்கனுடைய பிராமணர் எதிர்ப்புக்கு அதிகமாக தாக்கப்பட்டவர்கள் நாங்கள் தான். ஏன்னா நாங்கள் தான் காவிரி கரையில் போயிட்டு ஆவணியாவட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி எங்களுடைய பள்ளியிலேயே என்ன வந்து பாப்பார பயலேன்னு தான் சொல்லுவாங்க. எல்லாம் பண்ணுவேன், எல்லாரும் கூடயும் ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிட்டு இருந்துட்டு 9ஆம் கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் வந்த உடனே பாப்பார புத்தியை காமிச்சிட்டே பார்த்தியா அப்படிம்பா. அதாவது இந்த பிராமண எதிர்ப்புங்கிறது அந்த வயசுலேயே நான் வந்து சந்தித்தவன் தான். அதே மாதிரி இந்த புடவை உருவது, ராமசாமி நாயக்கர் அதுக்கு டிஎம்கே ஃபுல் சப்போர்ட்டு. அதாவது 69-70 ட்ரிச்சியில் எங்கெங்கெல்லாம் நடந்தது, குறிப்பாக அம்மா மண்டபம் ஸ்ரீரங்கத்தில் நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். எங்களுடைய குடும்பத்தினர்கள் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் இவங்களெல்லாம் பற்றி. அதே மாதிரி அந்த காலத்தில் அப்போல்லாம் பத்திரிகைகள்லாம் கிடையாது சார். தினத்தந்தி வரும், தினமணி வரும், பேப்பர் வரும், எல்லோரும் படிப்பாங்க. அப்புறம் நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்கலாம் பெரியவங்கலாம் பெருசுகள்லாம் பேசிக்கும், நாங்கள்லாம் விளையாடிக்கிட்டு இருப்போம். பெருசுங்கள்லாம் பேசிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் காது கேட்கும் நம்மளுக்கு, இது ரொம்ப மோசமான இயக்கமாக இருக்கும் போல் இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்குவாங்க. அதனால எனக்கு இவங்க மேலே ஒரு இயற்கையான ஒரு வெறுப்பு எதிர்ப்பு வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்கள்லாம் 1980க்கு அப்புறமா பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்காது. அவங்க உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க. வைக்கம் மலை போய் இவர் ஒன்றும் கிழிக்கலை, ஆனாலும் இன்றைக்கி அங்கே போயிட்டு வைக்கத்தில் போயிட்டு நம்ம பிரமாதமாக கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க. வருஷம் போயிட்டு வைக்கத்தில் போய் கொண்டாடிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணுரிமைக்காக ஒன்றுமே பண்ணது கிடையாது. அது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கி வெளியில் வந்துட்டு இருக்கும்போது இந்த இளைய சமுதாயத்தினருடைய மனசில் மாற்றம் வரும். ஆனால் அது இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா தான் ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் பிரச்சார சமயத்தில் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் பெரியார் குறித்து பெரிய அளவில் விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த அடிப்படையில் தான் சீமான் மீது வழக்குகள், தமிழகம் முழுவதும் பல்வேறு வழக்குகள் போடப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் முடிவுகள் வந்த உடனே சீமான் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற டாக் கூட பெரிய அளவில் போய்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி தேர்தல் முடிவுகள் வெளியாகிட்டே இருக்குது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கைது செய்யும் அளவுக்கு அவங்க போவாங்களாங்கிறது எனக்கு டவுட் தான். என்ன காரணம்னு கேட்டால், இப்போது நீதித்துறையிலேருந்து நீங்கள் பாருங்கள், மாநில அரசுக்கு எக்கச்சக்கமாக குட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. மாநில அரசு பண்ணுறது எல்லாமே தப்பு. நம்ம தம்பி ஞானசேகரன் விஷயத்தை மட்டும் நான் சொல்லலை சார், எல்லா விஷயத்துலேயுமே ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி வெளியில் போனீங்கன்னு சொன்னோன்னா ஏதோ புதுசாக மணப்பாறையிலேருந்து வருது, இங்கே வேறு எங்கேருந்தோ வருது.
இதில் கடலூரில் தோல் பதனிடும் தொழில் அப்படின்றாங்க, அதுலேருந்து பிரச்சனை வருது. எல்லா சைட்லேருந்தும் உங்களுக்கு வந்து பிரச்சனை அதிகமாகுது. மதுரை பெஞ்ச் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் இந்த மாதிரி தடை போட்டது தப்புன்ட்டாங்க திருப்பரங்குன்றம் மேட்டரில். அதனால் கண்டினியூஸாக நீதித்துறையிலேருந்து குட்டு வச்சுக்கிட்டே வரும்போது, செந்தில் பாலாஜி விஷயத்துலேயே நிறைய குட்டு வாங்கினவங்க தான் நம்மளாம் நீதித்துறையிலேருந்து. அப்படி இருக்கும்போது இவங்க திருப்பியும் இந்த மேட்ரை கையில் எடுப்பாங்களா? ஏன்னா இது வந்து கண்டிப்பாக நீதிமன்றத்துக்கு போனால் கேஸ் நிற்காது இதுக்கு. ஏன்னா அவர் வந்து சொன்னது எல்லாமே இதுதான், அதாவது எழுதப்பட்டது, சொல்லப்பட்டது, குறிப்பிடப்பட்டது எல்லாத்தையுமே தான் அவர், அதாவது ஆவணப்படுத்தப்பட்டதுலேருந்து தான் அவங்க சொல்லிருக்கிறாரு தவிர அவராகவே புதுசாக எட்டுக்கட்டியெல்லாம் ஒன்றும் சொல்லலை அவர்கிட்ட. அதுக்கு தான் அவர் அவங்க கேட்டவுடனே இதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டவுடனே அண்ணாமலை சொன்னார், என்கிட்ட ஆதாரம் இருக்கு, நான் தர்றேன் அப்படின்னாரு. அதனால் எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கும் அப்படிங்கும்போது அவர் மேலே கை வைக்கிறது வந்து ரிவர்ஸ் அடிக்கும் அப்படிங்கிறது டிஎம்கேக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதுக்காக தான் அவங்க திருப்பி திருப்பி கேட்குறாங்க, சீமானு மேலே கை வைப்பியா, அண்ணாமலை மேலே கை வைப்பியா அப்படின்னு யார் கேட்குறாங்க? பத்திரிகையாளர் சங்கம் கேட்குது. பத்திரிகையாளர் சங்கத்தில் அந்த மொபைலெலாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கல்ல ஒரு 5-6 பேரோடது, அதில் பேசும்போது பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. அவர் வந்து சேலஞ்சு பண்ணுறாங்க, அண்ணாமலை மேலே கை வச்சா பிரச்சனையாகுங்கிறது அரசுக்கு தெரியும், சீமான் மேலே கை வச்சாலும் பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் அந்த அளவுக்கு இது போகாது. இல்லை, அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த பெரியார் அப்படிங்கிற விஷயம் வந்து திமுகவுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே நேரத்தில் இந்த பெரியார் விஷயம் வந்து பல தலைவர்கள் பேசினாலும், ஆனால் சீமான் அவர்கள் பேச ஆரம்பித்த பிறகு சீமானை பொறுத்த வரைக்கும் விமர்சனம் அப்படின்னா ஒரு படி மேலே போய் விமர்சிக்கக்கூடியவர். அதாவது பெரியாரை பெரிய அளவில் சிதைக்க தொடங்கி விட்டார் அப்படின்னே சோசியல் மீடியாக்களில் செய்திகள் பரவலாக வலம் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து அடிமடியிலேயே கை வைக்கும் போது திமுக சைலண்டா இருப்பாங்களா? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் மீது வழக்குகள், அதிக அளவில் வழக்குகள் வாங்கிய தலைவர் அப்படின்னா சீமான சொல்லலாம். அப்போ அடிமடியில் கை வைக்கும் போது சைலண்டாக இருப்பாங்களா சார்? ஆக்சுவலி இப்போது அவர் மேலே நிலுவையில் இருக்கிற கேஸ் வந்து 2018 கேஸோ ஏதோ பட்டாம்பழைய கேஸ் தான். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அது போயின்னு இருக்கும். இல்லை அவர் ரொம்ப எப்போவுமே எமோஷ்னலாக ரொம்ப உணர்ச்சிகளை தூண்டி விடுற மாதிரி தான் பேசுவார், அதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்களும் சொன்னாங்க, அது உண்மை தான். அவருடைய ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிரமாதமாக பேசுவார். இலக்கியத்துலேருந்தெல்லாம் ரொம்ப அழகாக கோட் பண்ணுவார், ரொம்ப எளிமை, ரொம்ப சுலபமாக கோட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் சார். கரெக்டாக அந்த லைனை பிடிச்சிக்கிட்டே போவார், அங்கே இங்கே வழுவாமல் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஒரே சென்டர் ஸ்டேஜ் பிடிச்சிட்டு போயிட்டுருப்பார் சார். ரொம்ப அழகாக பேசக்கூடியவர் தான். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் உணர்ச்சி ததும்ப பேசக்கூடியவர், அவ்வளோதான். ஆனால் இதில் சீமானுடைய இதுக்கு சீமானுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். சீமானுக்கு இதனால் ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கிறதா அப்படின்னு சொன்னால் அவர் நினைக்கிறாரு. இது ஒரு நல்ல விஷயம் சொன்னார் சார் அவர். அதாவது நான் வெற்றி பெறவில்லை என்றாலும் பரவாயில்லை, என் தம்பிகள் இந்த களத்தில் இருப்பார்கள், என்னைக்காவது ஒரு நாள் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, டிஎம்கே இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இதை சைலண்ட்டாக ஒதுங்கிடுறது அவங்களுக்கு பெட்டர். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க ஏதோ பேச போயிட்டு அந்த 21ஆம் பக்கம் வெளியில் வந்துச்சு. 21ஆம் பக்கம் பற்றி நம்மளுக்கே தெரியாமல் இருந்தது, அதெல்லாம் வெளியில் வந்தது. அதுக்கப்புறமா அந்த குடியரசுலேருந்தும் விடுதலையிலேருந்தும் என்னென்னமோ ஆர்டிகல்ஸ்லாம் வர ஆரம்பித்தது. முதல்ல ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக 2 பேர் தான் 3 பேர் தான் அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. துக்ளக்கில் கூட ஒரு சீரீஸ் வந்துன்றது, வெங்கடேசன் யாரோ ஒருத்தர் எழுதிட்டு இருந்தார். அவங்க தான் சோராமசாமி இருக்கும்போதும் சோராமசாமிக்கு பிறகும் கூட துக்ளக்கில் இதை பற்றி ஆர்டிக்கல் வந்துக்கிட்டு இருந்தது. வேறு யாருக்குமே பெரியார் பற்றி பேசுகிறதுக்கான தைரியம் வந்திருக்கல. ஆனால் இன்றைக்கி அந்த தைரியம் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று அண்ணாமலை, 2வது இப்பொழுது சீமான். இவங்க 2 பேருக்கும் ஒரு ஆப்டிக்ஸ், அதாவது ஒரு வலு கிடச்சிருச்சு. அதாவது அரசியல் காலத்தில் ஒரு மிகப்பெரிய சக்திகளாக இவர்கள் உருவாகும் போது ஆட்டோமேட்டிக்கலி அந்த பிம்பம் உடைக்கப்படும். இது அப்போது டிஎம்கே இதுக்கு மேலே கை வச்சா நம்மளுக்கு ஆபத்து அப்படிங்கிறத அவங்க உணர்ந்துக்குவாங்க. ப்ராபப்ளி அதனாலேயே இப்போ வந்து திருப்பரங்குன்றம் மேட்டர்லேயும் அவங்க வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க. இந்த விஷயத்துலேயும் அவங்க சைலண்ட்டாக தான் இருப்பாங்கங்கிறது என்னுடைய அனுமானம். போகப்போ தான் பார்க்க முடியும். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.